வணக்கம் நண்பர்களே. இன்று பொது அறிவு கேள்வி பதில் பார்க்க போகிறோம். இதில் பார்ட் 18 ஆல்ரெடி பார்ட் 17 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்ட் 18 பார்க்க போகிறோம். அதில் ஆமையின் பொதுவான வேகமானது என்ன அப்படின்னா 0.1 மீட்டர் பை வினாடி. The typical speed of tortoise is 0.1 மீட்டர் பை செகண்ட். நண்பர்களே, இது மாதிரி கொஷின்ஸ் நிறையா இப்போ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃப்ரீயாக லைவ் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ஃப்ரீ கிளாஸ் மேத்ஸ், ரீசனிங், ஜிகே எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி, போலீஸ் போன்ற தேர்வுகளுக்கு நம்ம எய்ம் கேரியர் யூடியூப் சேனல், ஹேமாசிட்டா காம்படிட்டிவ் காலேஜில் யூடியூப் சேனல் ரெண்டையும் பார்த்தாலே ஃப்ரீயாகவே நீங்கள் படித்து பாஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சின்ன என்னென்னா இலவசமாகவே நீங்கள் என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இலவசமாகவே நம்ம சேனல்லேருந்து படிச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 1800 கிளாஸ் எடுத்திருக்கோம் இது வரைக்கும். எய்ம் கேரியர் யூடியூப் சேனல்லையும் ஹேமாசிட்ரா காம்படிட்டிவ் காலேஜில் யூடியூப் சேனல்லையும் 1800 கிளாஸ் எடுத்திருக்கோம். மேத்ஸ், ரீசனிங், ஜிகே இந்த மாதிரி கிளாஸ்லாம் நீங்கள் அதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆல்சோ. அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து கொஷின் போகலாமா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த 0.1 மீட்டர் பை வினாடி கரெக்டான ஆன்சர் தான். இங்கே இன்னொன்று சொல்கிறாங்க ஸ்விம் பண்ண, அது வந்து அந்த டாட்டாய்ஸ் வந்து நீந்தும் போது ஸ்விம் பண்ணும்போது 10 to 12 மீட்டர் பெர் ஹவர் 10 to 12 அந்த ஸ்பீடில் ஸ்விம் பண்ணுமா. வாக் பண்ணும்போது நடக்கும்போது 3 to 4 மீட்டர் பெர் ஹவரில் வந்து வாக் பண்ணுமா. 3 to 4 மீட்டர் பெர் ஹவரில் வந்து வாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ரைட். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு வேணா ஆமையின் பொதுவான வேகமானது 0.1 மீட்டர் பை செகண்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஆசிலரேஷன் தான் கரெக்ட் ஆன்சரு. ஒரு பொருளானது தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியினை மேற்கொண்டால் அதற்கு பேர் திசை வேகம். If the velocity of an object increases with respect to time, then object is said to be acceleration. அதுக்கு பேர் என்னன்னாக்க ஆசிலரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னது? ஆசிலரேஷன். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன, இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு குத்தூசி காற்று நிரப்பப்பட்ட பலூனை வெடிக்க செய்துவிடும். ஆனால் பல குத்தூசிகள் வரிசை கிரகமாக அமையப்பெற்ற ஒரே தளத்தில் காற்று நிரப்பப்பட்ட பலூன் வைக்கப்படும் போது அது வெடிப்பதில்லை. ஒரு குத்தூசி வந்து பலூனை வெடிக்க செய்துவிடும். ஆனால் பல குத்தூசிகள் வரிசைக்கிரமாக அமைக்கப்பட்ட ஒரு தளத்தில் காற்று நிரப்பப்பட்ட பலூன் வைக்கப்படும் போது அது வெடிப்பதில்லை. நிறைய குத்தூசி வந்து அது பலூன் வச்சு அது வெடிக்காதான். ஆனா ஒரு குத்தூசி வச்சமாக்க அது வெடிக்கும் அப்படின்னு வராங்க. அதனால கூற்று 1 சரின்னு வராங்க. ரெண்டாவது, ஒரே ஒரு குத்தூசியானது சிறிய பரப்பில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் பல குத்தூசிகள் சேர்ந்து அதிக பரப்பில் குறைவான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. செயல்படுத்தும் விசையும் அதிகமான புறப்பரப்பில் பகிர்ந்து அளிக்கப்படுவதால் பலூன் வெடிப்பதில்லை. இது சரி. ரெண்டுமே சரியானது. நல்ல கொஸ்டின், இது சூப்பரான கொஸ்டின்ஸ். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு இஃப் த பிரிக் த பலூன் கிளாஸ் பலூன் வித் a single balloon glass balloon with a single pin, it will burst. But this did not happen even though many more pins were pricking the balloon. Okay va? A single pin produces a large pressure over the small area, but when a larger number of pins fix a body, each pin exerts very little pressure on the balloon as the applied force gets disturbed over a large surface area of the body. Okay va? Okay, good. நல்ல கொஸ்டின்ஸ், சூப்பரான கொஸ்டின்ஸ். அடுத்து, ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசை செலுத்தால் அப்பொருளின் இயக்கமானது
குறைந்த வேகத்தில் இயக்கும். அது நார்மலாக தெரியும் நமக்கு. ஒரு பொருள் இயக்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் கண்டிப்பாக குறைந்த வேகத்தில் இயங்கும். அதானே? இஃப் we apply a force against the direction of motion of your body, then body will move with a decreased speed. Okay, good. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்கம் கூற்று 1, சில ஹைட்ரஜன் வாயுக்களானது விண்மீன் திரள்களை சுற்றி மிதந்து கொண்டிருக்கிறது. சில ஹைட்ரஜன் வாயுக்களானது விண்மீன் திரள்களை சுற்றி மிதந்து கொண்டிருக்கிறது. அது ரைட் தானா? காலப்போக்கில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அடர்வு மிகுந்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலமானது உருவாக காரணமாயிற்று. ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல some of the hydrogen gas was left free and started floating around in our galaxy. ரெண்டாவது statement 2, with time due to some changes this free floating hydrogen gas concentrated and paved way for the formation of the sun. Both statements correct. உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் பயன்படுத்தும் ஆற்றலை போல பூமியின் பரப்பை நோக்கி வந்தடையும் சூரியன் ஆற்றல் எத்தனை மடங்கு அப்படின்னா 6000 மடங்கா. நல்லதுதாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் பயன்படுத்தும் ஆற்றலை போல பூமியின் பரப்பை நோக்கி வந்தடையும் சூரியனின் ஆற்றல் 6000 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The amount of energy reaching the earth's surface from the sun is 6,000 times the amount of energy used by all human beings worldwide. Are you clear? Right. So 6,000 times the amount of energy reaching the earth's surface from the sun is 6,000 times the amount of energy used by all human beings worldwide. Okay, wow, that's good. அடுத்து, புவியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஒரு செயற்கைக்குள் எடுத்துக்கொள்ளும் காலம். புவியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஒரு செயற்கைக்குள் எடுத்துக்கொள்ளும் காலம் சுற்று காலம் அப்படிங்கிறாங்க. டைம் டேக்கன் பை a satellite to complete one revolution around the earth is called time period. Time taken by the satellite to complete one revolution around the earth is called time period. இது ஆர்பிட்டல் பீரியட்ங்கிறாங்க. டைம் டேக்கன் பை a satellite to complete one revolution in its orbit around the world. Orbit around the time it takes a satellite to make one full orbit is called period அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, Earth has an orbital period. எர்த்துக்கு ஒரு ஆர்பிட்டல் பீரியட் இருக்கு of 1 year. Earth has an orbital period of 1 year அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான கொஸ்டின் டைம் பீரியட். அடுத்து, பல வண்ண மீன்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் தோன்றுபவை ஆகும். அதில் ஒன்றுதான் ஹேலி வால் மீன். இது 2 தப்புன்னு சொல்லிட்டாங்க, 1 மட்டும் ரைட்டா? ரைட். அடுத்து, மின் பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்வதற்கு காரணம் எலக்ட்ரான்கள் மற்றும் நேர் அயனிகள். ரெண்டுமே ரைட் தானா? மின் பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்வதற்கு காரணம் எலக்ட்ரான்கள் மற்றும் நேர் அயனிகள். In an electrolyte, the current is due to the flow of electrons and positive ions. ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். ஒரு மின் சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி அம்மீட்டர். An instrument used to measure the strength of the electric current in an electric circuit is called ammeter. ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருக்குமாறு சாவி, மின்கலன் மற்றும் இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்படும் மின் சுற்றை எவ்வாறு அழைக்கின்றனர்? தொடர் இணைப்பு. அதாவது, ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருக்குமாறு
சாவி, மின்கலன் மற்றும் இணை கம்பிகள் மூலம் இணைக்கப்படும் சுற்றை எவ்வாறு அழைக்கின்றனர்? தொடர் இணைப்பு. If two or more bulbs are connected in series in a circuit, ஒரே சர்க்யூட்ல நிறைய பல்பு, then the type of circuit is called series circuit அப்படின்னு அர்த்தம். The type of circuit is called series circuit. ஓகே. அடுத்து, முதன்மை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. முதன்மை மின்கலன்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. எனவே இவற்றை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த இயலும். 2, அது துணை மின்கலன்கள் என்பது பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன் தரக்கூடியது. ரெண்டுமே சரி. Primary cells cannot be recharged, so they can be used only once. பிரைமரி செல்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது, திரும்ப வராது. ஏன்னா இது ஒரு வட்டம் யூஸ் பண்ணாலும் இது முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. செகண்டரி செல்ஸ் கேன் பி ரீசார்ஜ் மெனி டைம்ஸ், கேன் பி யூஸ்டு ரிப்பீட்லி. இப்போ பிரைமரி செல்ஸ் வந்து cannot be recharged, so they used only one times. Secondary cells can be recharged many times, can be used repeatedly, திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும். மேலும் அந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இக்கூற்றானது நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவில் அமையும். மேலும் அந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் என்ற கூற்று எதுல இருக்குன்னா நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. The statement is about Newton's second law. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது? நீச்சல் போட்டி. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறதுனா நீச்சல் போட்டி. In which of the following sport the turning of effect of force is used? Swimming. அடுத்து, டேஸ் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவியாகும். மின்கலன். டேஸ் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவியாகும் மின்கலன். A device that converts chemical energy into electrical energy. கெமிக்கல் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா பண்றதுக்கு பேர் என்ன? செல். கீழே கூறப்பட்ட மூன்றிலிருந்து வேறுபட்டவை. ரைட். இதுல பார்த்தோம்னா ஆப்பிள், மாம்பழம், கொய்யா இதெல்லாம் பழம், தர்பூசணி இது வேறுபட்டது. ரைட்டா? ரைட். வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் சித்த மருந்துகளில் நோயறிதல் மற்றும் சொற்களஞ்சியங்களின் தரப்படுத்தல் குறித்து சர்வதேச மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில். ஆயுர்வேதம், யுனானி மற்றும் சித்த மருந்துகளில் நோயறிதல் மற்றும் சொற்களஞ்சியங்களின் தரப்படுத்தல் குறித்து சர்வதேச மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுன்னா புதுடெல்லி. The International Conference Standardization of Diagnosis and Terminologies in Ayurveda, Unani and Siddha Medicines was held in which city is New Delhi. COVID-19 தொற்று நோய்க்காக எந்த சர்வதேச அமைப்பு அதன் மத்திய அவசர நிலை பதிலளிப்பு நிதியிலிருந்து 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளியிட்டது? ஐக்கிய நாடுகள் சபை. சமீபத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு எந்த நாட்டின் பிரதமர்? அது நார்மலா அவர் தான் இருக்காரு, ஆனா இஸ்ரேலு அவர் வந்து இப்போ கூட்டணி ஆட்சி நடக்குது, ஒரே வருஷத்துல 2-3 தேர்தல் நடந்தது. ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்பயும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேலா இருக்காரு. சிங்கப்பூரின் டேரன் டாங் உலகிலேயே டேரன் டாங் எந்த உலகளாவிய அமைப்பின் புதிய இயக்குனர் ஜெனரலாக பரிந்துரைக்கப்பட்டார்? உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. சிங்கப்பூரின் டேரன் டாங்
எந்த உலகளாவிய அமைப்பும் புதிய இயக்குனர் ஜெனரலை பரிந்துரைக்கப்பட்டார்னா உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. Karen Tong of Singapore has been nominated as the new Director General of which global organization? World Intellectual Property Organizations. அமெரிக்காவை சேர்ந்த என்ஜிஓ ட்ரீடம் ஹவுஸ் வெளியிட்டுள்ள உலகில் சுதந்திரம் 2020 அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை 83. சமீபத்தில் அறிக்கையில் தொடர்ச்சியாக 5வது ஆண்டாக உலகின் சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனமாக பெயரிடப்பட்ட பிஆர்ஐசி எந்த நாட்டில் அமைந்துள்ளது? பங்களாதேஷ். பிஆர்ஏசி which named the top NGO of the world for the 5th consecutive year. Recent report based on which country? பங்களாதேஷ். உலகில் மிக சிறப்பாக செயல்படும் நாடாக எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனியன் சமீபத்தில் உள்ளடக்கிய இணைவு அட்டவணை 2020 படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு ஸ்வீடன். As per the recent inclusive internet index 2020 of the economic intelligence unit, which of the best performing country in the world? Sweden. பெண்கள் உரிமைகள் குறித்து அரசியல் அறிவிப்பு சமீபத்தில் ஏற்றுக்கொண்ட உலகளாவிய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. பெண்கள் உரிமைகள் குறித்த அறிவியல் அறிவிப்பை சமீபத்தில் ஏற்றுக்கொண்ட உலகளாவிய அமைப்பு எதுனா ஐக்கிய நாடுகள் சபை. Which global organizations recently adopted the political declaration on women's rights? United Nations. COVID-19 எதிர்த்து போராடும் மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு $200 மில்லியன் அமெரிக்க உதவி எந்த உலகளாவிய நிதி அமைப்பு அறிவித்தது? ஆசிய அபிவிருத்தி வங்கி. ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடும் மொழி நாள்களில் மார்ச் 20 என்று எந்த மொழி நாள் கொண்டாடப்படுகிறது? பிரெஞ்சு. ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாடும் மொழி நாள்களில் மார்ச் 20 எந்த மொழி நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிரெஞ்சு மொழி. Among the language days celebrated by the United Nations, which language day is celebrated March 29? French. தொல்லுரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாவின்சி. தொல்லுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் டாவின்சி. Who is known as the father of paleontology? டாவின்சி. Paleontology, டாவின்சி. அல்சீமியர் நோயின் அறிகுறியில் பொருந்தாதது அல்லது தவறானது எது? இது மட்டும் தவறுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோய். சமீபத்திய நிகழ்வுகள் கூட நினைவு கூற இயலாமை, பேசு மொழியின் குறைபாடு, இதெல்லாம் அல்சீமியர் நோய் அறிகுறி எதுனா நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோய். இது சமீபத்திய நிகழ்வுகள் கூட நினைவு கூற நினைவு வராது. பேசு மொழி நம்ம பேசுறது குளறுபாடு வருமா இந்த நோய் இருந்துச்சுன்னா? ரைட்டா? அடுத்து இரத்த உறைதலின் குறைபாடு வைட்டமின் கே, பெரி B1 தயாமின், டிமென்ஷியா B5 நியாட்டின், பெர்சீனியஸ் அனிமியா B12 கோபலாமைன். பீதம் படிச்சிருப்போம். B1 B5 அப்படின்னு 2 பிரிச்சிருக்காங்க, நல்லா படிச்சுங்க. ரத்த உறைதல் இந்த முக்கியமான கொஸ்டின் இது. இந்த ரத்த உறைதல் அடிக்கடி கேட்பாங்க. வைட்டமின் கே, பெரியுமே அடிக்கடி கேட்குறாங்க. B1 தயாமின் இது கொஞ்சம் உங்களையும் கேட்பாங்க. டிமென்ஷியா அப்படின்னா டிமென்ஷியா B5 நியாமினா, பெர்சினியஸ் அனிமியா அப்படின்னா B12 கோபலமைன் அப்படி சொல்லியிருக்காங்க. பிளட் கோகுலேஷன் டிஃபிஷியன்சி வைட்டமின் கே, பெரி B1 தயாமின், டெமினிஷா B5 நயாசின், பர்சனல் அனிமியா B12 கோபாலமின். அடுத்து பொனிரா அப்படின்னா பாக்டீரியா. பொனிரா அப்படின்னா பாக்டீரியா. புரோட்டில்ஸ்டா அப்படின்னா யூக்ளினா பூஞ்சை மோல்டுகள், பிளான்டே வேம்பு. மொனிரா அப்படின்னா பாக்டீரியா,
புரோட்டிஸ்டா அப்படின்னா இக்லினா, ஃபங்கஸ், மோல்ட், பிளான்டே, நிம். ஆல்காவை பற்றி படிப்பு என்ன அப்படின்னா ஆல்காலஜி, பைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் ஆல்காவை பற்றிய படிப்பு ஆல்காலஜி, பைக்காலஜி ரெண்டுமே உண்டா. ஸ்டடி ஆஃப் ஆல்கா இஸ் கால்டு ஆல்காலஜி, பைக்காலஜி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பைக்காலஜி இஸ் எ சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஆல்கே. Phycology is a scientific study of algae, also known as alkalogy. Phycology is a branch of life science and often is regarded as subdiscipline of botany. புரிஞ்சுதா? அப்போ ஸ்டடி ஆஃப் ஆல்கே ரெண்டுமே சொல்லலாம், ஆல்காலஜி சொல்லலாம், பைக்காலஜியுமே சொல்லலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் குரூப் 1, குரூப் 2, ரயில்வேஸ், சில கொஸ்டின்ஸ் போலீஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லுமே இதில் இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வேல அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒரு ஊசி வந்து ஊசி மேலே பலூன் வச்சா வெடிச்சிடும். பல ஊசி இருந்து அந்த பல ஊசியில் பலூன் வச்சா வெடிக்காது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு மைண்டான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அந்த கான்செப்டில். அதனால் நன்றாக படிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, ரொம்ப முக்கியம் தான். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். நல்ல நல்ல கொஸ்டின்ஸ்லாம் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஒரு வட்டம் படித்தாலும் விட்டுறக்கூடாது, நிறையா வட்டம் படிக்கணும். குறைஞ்சது நான் ஒரு 5 times 10 times ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு அதுவே கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு 4-5 வட்டம் கேட்டுமாக்க ஈஸியாக நாங்கள் வச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் 1 times படித்தாலே மனசு நிற்காது. 2 or 4 times மினிமம் 4 times ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக மனப்பாடம் சொல்ல முடியாது, ஈஸியாக மைண்டில் வந்து ரிவைண்ட் ஆகும். அதனால் நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. புரியலைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சப்ஜெக்ட் உள்ளவங்கள்ட்ட வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம், இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நன்றி நண்பர்களே, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி நண்பர்களே, வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வெற்றி நிச்சயம்.